நம்மளுடைய தொப்பையை குறைக்க எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சியே நம்மளுடைய ஃபேட்டை எப்படி குறைக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி பண்ணுற மிஸ்டேக்கை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். நம்ம சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறோம், போயிட்டு பெட்டில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்பிட்ட உடனே பெட்டில் போய் நம்ம போய் படுத்துடுறோம் உடனே சாப்பிட்ட உடனே. அதனால தான் நமக்கு தொப்பை வர்றதுக்கு காரணமே. சாப்பிட்ட உடனே போய் படுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 ஹவருக்கு முன்னாடியே இதை குடிச்சிடுங்க. இந்த கஷாயத்தை இதை குடிச்சிட்டு 1/2 ஹவர் எதுவும் சாப்பிடாமலே இருங்க. நமக்கு 10 நாள்லேயே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நமக்கு நம்மளுடைய தொப்பை எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு நம்மளே பார்ப்போம் அந்த ரிசல்ட் என்னன்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா கொதித்து வரணும். சோம்பில் இருக்கிற அந்த சாறு எல்லாம் அந்த சுடுதண்ணியில் நல்லா கலந்து இந்த மாதிரி கலரில் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அது கூட புதினா சேர்த்துப்போம். புதினா நல்லா அந்த சுடுதண்ணியில் நல்லா கொதித்து வந்து புதினா இலையோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட லெமன் ஒன்று பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு லெமனில் பாதி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுங்க. ஏன்னா இதுவே போதும். நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டாக காஞ்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை குடித்ததுக்கப்புறம் 1/2 ஹவர் எதுவுமே சாப்பிடாத இருங்க. அப்போ தான் நமக்கு நம்மளுடைய தொப்பை சீக்கிரமாக குறையும். ரொம்ப சூடாலாம் குடிக்க வேண்டாம். லைட்டாக வெதுப்பாக பார்த்து இந்த மாதிரி லைட்டாக ஆவி பறக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ரிசல்ட்டை பாருங்கள்.